தமிழகத்தில் மேலும் நடந்த நிகழ்வுகள் சிலவற்றை சுருக்கமாக பார்க்கலாம். வீடுகளை காலி செய்யுமாறு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை கண்டித்து திருமுல்லைவாயிலில் நரிக்குறவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். நரிக்குறவர்கள் வசிக்கும் இடம் சிவசுப்பிரமணி என்பவருக்கு சொந்தமானதாக அம்பத்தூர் நடுவர் நீதிமன்றம் அண்மையில் உத்தரவிட்டிருந்தது. இதை கண்டித்து அம்பத்தூர் நீதிமன்றத்தில் இருந்து திருமுல்லைவாயில் வரை நடந்து சென்று நரிக்குறவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்தனர். தேனி மாவட்டம் கம்பத்தில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மற்றும் தேனி அரசு மருத்துவமனை சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். இரத்த தானம் வழங்கியவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. நாகர்கோவில் நகரசபை அலுவலகத்தில் பாரதிய ஜனதா, திமுக, காங்கிரஸ் கவுன்சிலர்கள் 20 பேர் இன்று 2வது நாளாக உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர். நகராட்சி பகுதிகளில் சாலைகளை சீரமைக்க கோரி பல கோடி ரூபாய் மதிப்பில் டெண்டர் விடப்படும், அதற்கான பணி ஆணை வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதை கண்டித்து இன்று 2வது நாளாக 20 கவுன்சிலர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே ரமேஷ் என்பவரை வெட்டி கொலை செய்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். பெத்தனாட்சி நகர் அருகே இன்று காலை மோட்டார் சைக்கிளில் ரமேஷ் சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது அந்த வழியாக பைக்கில் வந்த மர்ம நபர்கள் அவரை வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பியுள்ளனர். சவுதி அரேபியாவில் தனியார் மருத்துவமனைகளில் பணியாற்ற செவிலியர்களுக்கான நேர்முக தேர்வு மாநில அரசின் சார்பில் திருநெல்வேலியில் நடைபெற்றது. இதற்காக தமிழகம் மற்றும் அண்டை மாநிலங்களில் இருந்து 500 பேர் விண்ணப்பித்துள்ளனர். ஒரு வாரத்தில் முடிவு அறிவிக்கப்பட்டு தேர்வு செய்யப்பட்டவர்கள் சவுதிக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் பச்சமுத்து கைது செய்யப்பட்டதை கண்டித்து திருச்சியில் சாலை மறியல் செய்து ஐஜேகே கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். பச்சமுத்து கைது கண்டித்து திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள பெரியார் சிலை முன்பு ஐஜேகேவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து மறியல் செய்தவர்களை போலீசார் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள தனியார் பள்ளியில் மண்டல அளவிலான செஸ் விளையாட்டுப் போட்டி நடந்தது. இதில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். வெற்றி பெற்றுள்ள மாணவர்கள் மாவட்ட அளவிலான போட்டிகளில் பங்கேற்க உள்ளனர்.